அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை. குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இதை எழுதி பாருங்கள். பணம் தங்கம் தாண்டவமாடும் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான மகாலட்சுமியின் பீஜாட்சரம் கலந்த ஏஞ்சல் நம்பர் மெத்தட். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அக்ஷய திருதியை நாளில் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நாளைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த சூட்சமமான பணவசிய ஏஞ்சல் நம்பரை எப்படி எழுதணும், எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக ஒரு சின்ன முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் நம்ம 3 சேனல்களை ரன் பண்றதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் சரியா கிடைக்கலங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது நம்ம பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாங்க. ஒரே ஒரு தாழ்மையான விண்ணப்பம், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து தொடர்ந்து போன் கால் வந்துகிட்டு இருக்கிறதா நம்ம டீம்ல சொல்றாங்க. அவங்களால அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க கொடுத்துருவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் ஒரு நாளைக்கு 3 பேருக்கு தான் நம்ம பார்க்கறதுனால ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதியில இருந்து தாங்க டேட்ஸ் கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு இருக்கிறவங்க நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். அக்ஷயம் அப்படின்ற வார்த்தைக்கு குறையாத, தேயாத அப்படின்னு பொருள். சித்திரை மாதத்தின் வளர்ப்பிறை திருதியை அக்ஷய திருதியாக நம்ம எடுத்துக்கிறோம். பாண்டவர்களுக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தது இந்த திதியில் தாங்க. குபேரர் தான் இழந்த செல்வங்களை பெற்றதும் குசேலர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை சந்தித்து தன்னுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டதும் இந்த அக்ஷய திருதியில் தாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நம்ம டிவைன் ரூட் சேனல்ல மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல்ல இந்த அக்ஷய திருதியை முன்னிட்டு ஆல்ரெடி சில வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஏன்னா ஒரு நாள் மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக ஆபரணங்களை நிறைய சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பீஜத்தையும் ஏஞ்சல் நம்பரையும் நீங்க சேர்த்து எழுதி பாருங்க. இன்ஸ்டன்டா, இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க தெரியாமல் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். அடுத்த முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. அக்ஷய திருதியைக்கான சுப முகூர்த்த நேரத்தில் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றது உச்சக்கட்ட பலனை விரைவாக நமக்கு கொடுக்கும். அக்ஷய திருதியை இருக்கக்கூடிய நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு அக்ஷய திருதியைக்கான சுப முகூர்த்த நேரத்தை பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் மே மாதம் 10ஆம் தேதி விடியற்காலை 4:17 அக்ஷய திருதியை ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் மே மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 2:50 அக்ஷய திருதியை நிறைவு பெறுதுங்க. தங்கம் வெள்ளி போன்ற
உயர் ரக ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அல்லது தங்கத்திற்கு இணையான எளிமையான பொருட்களை வாங்குவதற்குமான சுப முகூர்த்த நேரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த நேரத்தை தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடிற்கும் நீங்க பயன்படுத்திக்கணும். மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 5:33 முதல் காலை 7:14 வரை இருக்கும் நேரம். அடுத்ததாக காலை 8:56 முதல் காலை 10:30 வரை இருக்கும் நேரம். மதிய நேரம் பார்த்தோம்னா 12:18 முதல் மதியம் 2 வரை இருக்கும் நேரம். சாயங்கால நேரம் மாலை 5:21 முதல் இரவு 7:02 வரை இருக்கும் நேரம். இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ் அக்ஷய திருதியைக்கான சும முகூர்த்த நேரம். இதை தாண்டி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் அக்ஷய திருதியை வருவதனால இரவு 8 முதல் 9 வரை இருக்கும் சுக்கிரஹோரை நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கிரீன் கலர், ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த பீஜாட்சரம் கலந்த ஏஞ்சல் நம்பரை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஸ்ரீம் 748288, ஸ்ரீம் 748288. தமிழ்ல இங்கிலீஷ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இந்த பீஜாட்சரத்தை நீங்க எழுதலாம். பணவசியம் மற்றும் உயர் ரக ஆபரணங்களை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு உண்டு. எண்ணிக்கை மிக மிக முக்கியம். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. சரியாக 27 முறை மட்டும் நம்ம எழுதினால் போதும். மேக்சிமம் கிரீன் கலர் பென் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி கிடைக்காத பட்சத்துல ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர்ல நீங்க எழுதுங்க. ஒரு டெமோக்காக நான் 5 முறை எழுதியிருக்கேங்க. ஆனால் நாளைய தினம் நம்ம 27 முறை இதை எழுதணும். எழுதி முடிச்சிட்டு இந்த பேப்பரை நீங்க மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. இன்கேஸ் நீங்க வியாபாரம் செய்றீங்க, கடை வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். இந்த பேப்பரை நீங்க மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அது அப்படியே இருக்கட்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பேப்பர் ரொம்ப பழசாகிட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. அந்த சாம்பலை காத்துல தூவி விட்டுருங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். ஆனால் அதை உடனே நீங்க செய்யாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதங்களுக்காவது அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம நாளைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.